இப்போ பேக் பீஸை இந்த மாதிரி வச்சு இதில் வேணுங்கிற அளவெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் நிறைய பார்த்துருப்போம். அதே மாதிரி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுத்தோட அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சுக்கு வச்சு பேக் பீஸோட அளவுலேயே ஃபஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பீஸோட அளவு கட் பண்ணணும். அதாவது ப்ரெஸ்ட்டோட அளவு அந்த அளவு நம்மளுக்கு வேணும். அது பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அது ஒரு 3 இன்ச்லேருந்து நம்ம சைடில், அதாவது ஊப்பட்டி பக்கம் 3 இன்ச்லேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3 இன்ச் 1.5 இன்ச் வர மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் கட்டியிருக்கணும் அந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைட்லேயும் ஊப்பட்டி பக்கம் 14 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு குறைச்சி கிராஸாக வெட்டிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும். இந்த மாதிரி மெயின் பீஸில் நம்ம கட் பண்ணும்போது சைடில் கொஞ்சம் எனக்கு ஜாயிண்ட் வர மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிளாத் அவ்வளோதான் இருந்துச்சு. அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஆர்டினரி ப்ளவுஸ்க்கு லைனிங் ப்ளவுஸும் ஃப்ரண்ட் பீஸில் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது. பேக் சைட் பீஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இருக்கும்.